வெல்கம் பேக் வெஹிக்கல் மெக்கானிக்ஸ் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏர் லீக் ஆகுது பாருங்கள். ஆக்டர்ஸ் 3340 ப்ரொடக்ஷன் வால்வ் வந்து ஏர் லீக் ஆகுது. அது 2 முறை கழட்டி எல்லாம் வர சீல், அதனுடைய ஒரு சீல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். இப்போ நிற்கலை. இது தனித்தனியாக கழட்டி போட்டுடலாம். சில டைம் வந்து இந்த டயப்ரம் போல் இருக்கும், அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட லீக் ஆகும். இவ்வளோ ஓரிங் வரும், ஓரிங் போல் இருக்கும், அது போல் லீக் ஆகும். சென்டராக வரதில்ல பாடி வந்து எக்ஸ்பேண்ட், அந்த பிளாஸ்டிக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும், அது லீக் ஆகுது. நிற்கலை. 2 முறை 3 முறை கழட்டி பார்த்தாச்சு. அப்படியே கப்பு மட்டும் வெளியிலேருந்து கழட்டி மாட்டியாச்சு. அப்படி இருந்தோம் நிற்கலை. லாஸ்ட்டாக புதுசாக சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஏர் வால்வு 1 முறை 2 முறை கழட்டி பார்க்கலாம். சும்மா வந்து அதையே வந்து தடவிட்டே இருந்தோம்னா சரி வராது. கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு புதுசு போட்டால் ஒழுங்காக ஓடிக்கிட்டுருக்கோம் வண்டி. ஏன்னா இந்த கிட்டெலாம் கிடைக்காது, அதனால் புதுசாக போட்டுற வேண்டியதான். கழட்டும் போது எல்லாம் வந்து டேப் அடித்து நம்ம கழட்டிக்கணும். சப்போஸ் 1 2 மாற்றிட்டா நமக்கு சிக்கல் வரும். எந்த ஓசாக இருந்தாலும் சரி, ஒரு 4 ஓசு 5 ஓசு வருதுன்னா டேப் அடித்து நம்பர் போட்டால் போகிறோம். இது என்ன நம்பர் 21லேருந்து 26 வரைக்கும் இருக்குது நம்பரு. 21, 22, 23, 24, 25, 26. மேலே வந்து 21, 22. ஆனால் ஓசு எந்தெந்த ஓசுன்னு வரும்னு தெரியுங்க. 22 வந்து 23ல் போட்டால் அதில் வந்து சில சிக்கல்லாம் வரும். அதனால் ஏர்லைன் வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு மாட்டும் போது அதே கரெக்டாக மாட்டணும். இதை பாருங்கள், டிரைவர் சைட்லேருந்து எதையும் அடிச்சு கிடிச்சிக்கெல்லாம் பார்த்துருக்காரு, நிற்கலை, வந்துட்டார். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 முறை கழட்டி எல்லாம் சரி பண்ணி, ஃபஸ்ட்டு லீக்காக இருந்து சரி பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். அது உள்ளே இருக்கிற டயப்ரெல்லாம் மாற்றி புதுசு லோக்கல் தான், இது ஒரிஜினல் கிடையாது. இருந்தாலும் கம்பெனி என்ன வாங்கி கொடுக்குதோ அதை மாற்ற வேண்டியதானே நம்ம வேலை. இது வந்து இது கேஜி சென்சாருக்கு உள்ளது. ஏன்னா டபுள் டேங்க் எவ்வளோ இருக்குன்னு காமிக்குது. டபுள் சென்சார் இருக்கும். மேலே ஒரு சென்சார் இருக்குது, அது டிஜிட்டல். இது எந்த சைடில் எது வரும்ன்ட்டு கரெக்டாக கழட்டி டைட் பண்ண வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த பொசிஷனில் வருதோ அதை கழட்டிட்டு அப்படியே அந்த சென்சார் சுவிட்சையே மாற்றிட வேண்டியதான். இதில் நிறைய வேலை வரும். எப்படி நிறைய வேலை வரும். அந்த டயப்ரம் போயிடும், சில டயப்ரம் மாற்றினா சரியாயிடும். சில டைம் உள்ள ஓரிங்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும். சில பழசு அது இது பொறுக்கி மாற்றினா சரியாகும். என்ன ஓரிங் ஒன்று வரும் அந்த கப்பில் சென்டராக, அந்த டைம் அந்த ஓரிங் மாற்றினா கூட சரியாயிடும். இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு சரி வரல அப்படின்னா புதுசாக தூக்கி மாட்ட வேண்டியதான். ஓகே, டைரெக்ஷனாக வச்சு டைட் பண்ணிட வேண்டியதான். அது டைரெக்ஷன் எப்படி வேணாலும் நேராக வச்சு டைட் பண்ணிடணும். ஏன்னா புதுசுக்கும் பழசுக்கும் வித்தியாசம் வருது. கழட்டும் போது அந்த கீழே வர 4 ஓஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
அதனால் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஏர் ட்ரையரில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் நம்ம ஒவ்வொரு ஓஸாக ஒரு 4 ஓஸு மாட்டிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம இப்படி திருப்பி அப்படி திருப்பி டைட் பண்ணிடலாம் கீழே, ஆனால் மேலே வந்து டைட் பண்ண முடியாது. மாட்டிட்டோம்னா ஸ்பேனர் இடிக்கும். இது எந்த டைரெக்ஷனும் நம்ம திருப்பி ஸ்பேனரெல்லாம் டைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னர் மாட்டிடணும் மேலே. அது வந்து 23 நினைக்கிறது, 23, 24, அங்கேருந்து தான் வேலை இருக்கும். கழட்டும் போது இது ரொம்ப சிக்கலாக இருக்கும். சப்போஸ் நம்ம கழட்டினாலும் கஷ்டமாக இருக்கும். வெளியிலேருந்து கழட்டோம்னா டயர் ட்ரையில் லூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே போல் மாட்டும் போது த்ரெட்டு வந்து ஷேப்பாக டைட் பண்ணணும். அலுமினியமில் கொஞ்சம் கிராஸாக டைட் பண்ணிட்டீங்கன்னா கூட வந்து ரிஸ்க். இது வேறு நம்பர் எழுதிருங்க, 24, 24 அதுபோல் நோட் பண்ணி கரெக்டாக டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அந்த 4 ஓஸ் கீழே இருக்கிற 4 ஓஸ் டைட் பண்ணிட்டோம்னா ஃபிட் பண்ணிக்கலாம். ஏர் ட்ரையில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஓஸ் மேலே வந்து 21, 22 மேலே டைட் பண்ணிக்கலாம். ஈஸி தான். இது இந்த ப்ரொடக்ஷன் வால்வு, இது ஏர் பிரேக் ப்ரொடக்ஷன் வால்வு. இது வந்து இதுதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, டேங்க்குக்கு எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இது அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வரும். செகண்டு ஏர் ட்ரையர் வரும். இது ரெண்டில் தான் அதிகமாக வந்து ஏர் ட்ரையரும் இந்த வால்வும் தான் அதிகமாக ஃபெயிலியர் ஆகும் ஆக்டர்ஸில். மற்ற வால்வெலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா இந்த ஏர் ட்ரையரும் ப்ரொடக்ஷன் வால்வும் மேக்ஸிமம் ஸ்பேர் வச்சுக்கிறது பாருங்கள். ஏன்னா சில டைம் வந்து இது ஃபெயிலியர் ஆகிடும். ஏர் ட்ரையரு எல்லாம் மாட்டியாச்சு பாருங்க, சூப்பராகி போச்சு. லீக்குக்கெலாம் ஒன்றும் இல்லை. அப்படி தான் அப்படின்ட்டு அப்படியே வண்டி அனுப்பிச்சிட முடியாது. ஓகே, வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், என்னென்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாமே கிளச்சு இதெல்லாம் டைட்டாக இருக்கா, எல்லாத்துக்கும் ஏர் சப்ளை ஆகுதா அப்படின்லாம் செக் பண்ணோம். ஃப்ரீயாக இருக்கா, டேங்க்கு பாருங்கள். ஒவ்வொரு வண்டியிலும் டேங்க் இருக்கும் 200 லிட்டர் குடிக்கிற தண்ணி. எல்லாம் பாலைவனத்தில் வர வண்டி. ஏன்னா டிரைவருங்கெல்லாம் எல்லாம் சமைக்கிறதுலேருந்து எல்லாம் சாப்பிட்றது எல்லா ஐட்டமும் ஒரு குடும்பமே உள்ள, அவ்வளோதான். ஓகே, பாருங்க மாட்டியாச்சு. லீக்கெலாம் எதுவும் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே போய்ட்டு கிளச்செலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதா, கரெக்டாக ஏர் வந்து கரெக்டாக ஏறுதான்னு பார்க்கணும். பார் 80, 88, 9, 10 பார் வரைக்கும் வரணும். ஏன்னா 85லேயே வந்து அவுட் ஆகி போகுது. அவுட்டு அப்படி ஆயிடுச்சுன்னா இது டைட் பண்ணால் போகிறோம். 3த்தையும் வந்து லெவலாக டைட் பண்ணணும். 3த்தையும் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறது, லோ பண்ணுறது. இந்த அலாங்கி வந்து 3த்தையும் வந்து லெவலாக, கீழே லெவலாக, மேலே லெவலாக, அப்படியே ஒவ்வொரு ரவுண்டு, ஆஃப் ரவுண்டு இல்லை 1 ரவுண்டு, 1 ரவுண்டு டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணணும். அதே போல் வண்டி ஓடக்கூடாது. டைட் பண்ணும்போது ஓடக்கூடாது. பிரேக் 2 முறை ஆஃப் பண்ணிவிட்டு பிரேக்லாம் வந்து அடித்து கொஞ்சம் ஏர் டவுன் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறமா வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். 9 மேலே ஏறுது பாருங்கள். இப்போ இதுதா 8.5, 8.6, 8.7 இருந்தா இப்போ வந்து மேலே ஏறிடுச்சு. ஒரு பாயிண்ட்டு மேலே ஏறிடுச்சு. இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுக்கு மேலே ஏறல பாருங்கள், 9.4க்கு மேலே ஏறல. ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். வாங்க, இன்னும் ஒரு ரவுண்டு அதையும்
லெவலாக இன்னொரு ரவுண்டு வந்து உள்ள ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங் ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். டைட் பண்ணால் உள்ள அந்த ஸ்ப்ரிங்கே ப்ரெஸ் பண்ணோம். ப்ரெஸ் பண்ண வந்து அந்த டயாபிரத்தை ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஏர் ட்ரைவர் சில டைம் ஏர் ட்ரைவர்லையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏர் ட்ரைவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஏன்னா இது பண்ணால் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதில் பண்ணினா அவ்வளோ ஆகாது ஏர் ட்ரையரில். பழைய வண்டிலாம் அன்லோடு வால்வுன்னு இருக்கும், அது அட்ஜஸ்ட் பண்ணால் போகிறோம். இது அப்படி இல்லை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் இருக்கிற சிஸ்டத்தை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி அப்போ செகண்டு கொண்டு வந்து அது வந்து கூலிங் சிஸ்டம் வரும். டெம்பரேச்சர் இது சென்சார் வரும். அதிலே வந்து ஆயிலு இது எல்லாமே வரும். நம்ம செகண்டில் வந்துடுச்சு பாருங்கள். போயிடுச்சா? 3 4 5 6 ஓகே. மறுபடியும் ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாம் செகண்டு சரிச்சா? இது வந்து டெம்பரேச்சரு, ஏர் ப்ரெஷர் 989999 10 வா 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 வந்துடுச்சா? வந்துடுச்சு 10 பார் வந்துடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ கிளச்சு எல்லாமே ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும், ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா. ஓகே, இது ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான். இது லெஃப்ட் சைடில் எல்லாமே செக் பண்ணிக்க வேண்டியதான், ஏதாவது மெசேஜ் இருக்கா என்னான்ட்டு. கிளச் இதனால் ஃப்ரீயாக இருக்கணும். கிளச்சு டைட் ஆனாவோட அந்த டயப்ரம் போனாவே சில டைம் டைட் ஆகிடும், பார்த்துங்க. ஆமாம், கிளச் டக்குன்னு கிளச்சு டைட் ஆகிடுச்சின்னு பூஸ்டரை கழட்டிடாதீங்க. ஃப்ரீயாக விடுது கீர்லாம். கரெக்டாக அந்த வால்வு சளிலாம் கீர்லாம் டைட் ஆகும், கிளச்செலாம் வந்து டைட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த ஏர் லீக்கு முடிஞ்சுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் வரேன். பாய் பாய்.